ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு இருக்கேன், 60வது கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இன்னைக்கு தலிகைகள்லாம் பண்ணி வச்சுட்டேன். என்ன தலிகைன்றத நான் வீடியோல காமிக்கிறேன். நேத்திக்கு நான் சித்திர சந்தை போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். தயவு செய்து எல்லாருமே வீடியோ பாருங்க. நியூ இயர்ல நான் பார்த்தேன், நடுவுல உடம்பு முடியல பிரேக் எடுத்ததுனால என்னோட வீடியோஸ் எதுவுமே போக மாட்டேங்கிறது. ப்ராபப்ளி அந்த யூடியூப் அல்கிரிதம் அப்படிதான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது கொஞ்ச நாள் பிரேக் மாதிரி எடுத்துட்டா நம்மளுடைய சர்ச் லிஸ்ட்ல நம்ம நேம் டாப்ல வராதுன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் சஜஷன்லயும் போக மாட்டேங்கிறதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நெல்லிக்காய் ஊறுகாய் போட்ட வீடியோவும் போல, அந்த சித்திர சந்தை வீடியோவுமே போல. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தயவு செய்து வீடியோவை போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. இன்னைக்கு உண்டான சமையல் என்னன்றதை நம்ம கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் போட்டு இருக்கிறது சாதாரணமான ஒரு சாரி தான். இது ஒரு ஃபேன்சி சாரி போட்டு இருக்கேன். மலேசியத்துல இவரோட அத்தை பையனோட ஃபங்க்ஷன் ஏதோ இருக்கு. அதே போல நார்மல் ஆக்சசரிஸ், ஒரு வளையல். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது தக்காளி காய், அதாவது பச்சை தக்காளி காய் போட்டு இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணியிருக்கேன். ரொம்ப மணக்க ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கு. சாதமும் வச்சாச்சு. காய் மட்டும் நான் முட்டைக்கோஸ் காய் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு உண்டான தலிகை இவ்வளோதான். முட்டைக்கோஸ் காயுமே ரெடியாக எடுத்து பச்சை தக்காளி போட்டு தக்காளி காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார், முட்டைக்கோஸ் கேரட் போட்டு காய், சாதம். ஸோ இன்னைக்கு உண்டான சமையல் இவ்வளோதான்.